நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வு UGTRB பேப்பர் 2. இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பேப்பர் 2 தமிழ் பாடத்திற்கு நம்ம பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுல குறிப்பாக ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், இந்த தேர்விற்கு தேவையான தகவல்கள் இது. ஒன்லைன்ல கொஸ்டின் ஆன்சர் ஆனது நம்ம என்ன செய்யறோம், பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தேர்வுல எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக 4750 வினாவும் விடையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒன்லைன் கொஸ்டின்ஸ் 4750 தேர்வுக்கான வினா விடை. ஸோ இதை பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்காக 2000, சரிங்களா, ஒன்லைன்ல 1000 கொஸ்டின், அதே மாதிரி 4 ஆப்ஷனோட 1000 கொஸ்டின், 2000 கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். இதை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த 1000 வினாக்கள் ஒன்லைன்ல இருக்கக்கூடியது, 1000 வினாக்கள் 4 ஆப்ஷனோட இருக்கக்கூடியதுக்கு விடைகள் நீங்களே தேட முற்படணும். நீங்களே தேடி என்ன செய்யணும், இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஜாப் உறுதிங்கிற கான்செப்ட்ல நம்ம இதை செஞ்சிருக்கோம், உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சோ இன்றைய பகுதியில நம்ம காண இருக்கக்கூடியது இலக்கணத்துல மிக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய நன்னூல். நன்னூலினுடைய தகவல்கள் தொகுக்கப்பட்டு 340 வினாக்களும் அதற்கான விடைகளையும் நம்ம இங்க நினைச்ச போறோம், பார்க்க போறோம். நன்னூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். பவணந்தியார் யார் வேண்டுகோளுக்கு இணங்க நன்னூலை இயற்றினார்? சீயங்கன் இவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நன்னூலானது இயற்றப்பட்டது. பாயிரத்தின் வேறு பெயர் என்ன? முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை. சோ இது போலவே பாயிரத்திற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். பாயிரம் எத்தனை வகைப்படும்? பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் என்று பாயிரமானது 2 வகைப்படும். ஓரின பொருளை ஒரு வழி வைப்பது ஒத்து. நூலுக்கு உரிய அலகு எத்தனை? 10. நூலுக்கு உரிய அலகு 10. நூலின் உத்திகள் எத்தனை? 32. நூற்பயன் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல். மதம் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். இருவர் நூற்கும் ஒரு சிறை தொடங்கி திரிபு வேறுடையது. புடைநூல், அதாவது சார்பு நூல். நூலுக்கு உரிய குற்றங்கள் எத்தனை வகைப்படும்? நூலுக்குரிய குற்றங்களாக நன்னூல் எடுத்து சொல்லக்கூடிய வகை எத்தனை? 10. பொதுப்பாயிரம் எவற்றை கூறுகிறது? நூலின் இயல்பு, நூலை கூறும் ஆசிரியரின் இயல்பு, நூலை சொல்லும் இயல்பு, நூலை கேட்கும் மாணவரது இயல்பு, நூற்பொருட் கேட்கும் இயல்பு. பொதுப்பாயிரத்துல இது கூறப்படுகிறது. பவணந்தி முனிவரின் தந்தை பெயர் என்ன? சன்மதி முனிவர். நூல் எத்தனை வகைப்படும்? நூல் 3 வகைப்படும். முதல் நூல், வழிநூல், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சார்பு நூல். முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் என்று இந்த நூலானது 3 வகைப்படும். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் என்று அழைக்கப்படுகிறது. முதல் நூல் என்பது வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல். காண்டிகை உரையில் உள்ளடக்கியவை கருத்துரை, பதவுரை. எடுத்துக்காட்டு வினா விடை போன்றவை. மரத்தின் கணக்கோட்டம் தீர்க்கும் நூல், அதே போல் மாந்தர் மனக்கோட்டம் தீர்ப்பது நூல் ஆகும். பஞ்சினால் ஆன நூலுக்கு புலவர் இயற்றிய நூலுக்கும் நன்னூல் கூறும் ஒப்புமை என்ன? பஞ்சினால் ஆன நூல், அதே மாதிரி புலவர் இயற்றிய நூல், இதற்கு நன்னூல் கூறக்கூடிய ஒப்புமை. பஞ்சு நூல் இல்லை, புலவன் நூல் நூற்கும் பெண், மதி, கதிர். சோ இதை மெயினா தெரிஞ்சுக்கணும். நல்ல ஆசிரியருக்கு கூறப்படும் உவமைகள் எது? நிலம், மலை, நிறைகோள், மலர். நல்ல ஆசிரியர்களுக்கு கூறப்படக்கூடிய உவமையானது நிலம், மலை, நிறைகோள், மலர். சோ இது ஃபுல்லாமே நல்ல ஆசிரியருக்கு கூறக்கூடிய உவமை. தெரிவரும் பெருமையும் திண்மையும் பொறையும் பருவ முயற்சி
அளவில் பயத்தலும் எது? நிலம். நல்ல ஆசிரியருக்கு கூறக்கூடிய உவமைகள்ல முதல்ல இருக்கக்கூடியது நிலம். பாருங்க, தெரி வரும் பெருமையும் திண்மையும் பொறையும் பருவம் முயற்சி அளவில் பயத்தலும் நிலம். நன்னூல் எத்தனை நூற்பாக்களை உடையது? 462. அளக்கல் ஆகா அளவும் பொருளும் உடையது எது? மலை. துளக்கல் ஆகா நிலையும் தோற்றமும் வரப்பினும் வளர்ந்தரும் வன்மையும் உடையது மலை. ஐயந்தீர பொருளை உணர்த்தும் மெய் நடுநிலையும் மிகும். ஐயம் தீர பொருளை உணர்த்தும் மெய் நடுநிலையும் மிகும். நிறைக்கோ. நல்ல ஆசிரியருக்கு உரிய நற்குணங்கள் எவை? நற்குடி பிறப்பு, அருளுடைமை, கடவுள் பற்று, பல கலைகளை கற்று தேர்ந்த அறிவு, கற்றவரை எடுத்துரைக்கும் வன்மை, உலகில் அறிவு, உயர் குணம். சோ இது ஃபுல்லாமே நல்ல ஆசிரியருக்குரிய நற்குணங்களாக கூறப்படுகிறது. ஆசிரியர் ஆகாதவருக்கு உரைக்கும் உவமைகள் யாவை? கலல் குடம், மடற்பனை, பருத்தி குண்டிகை, முடத்தங்கு. சோ இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஆசிரியர் ஆகாதவருக்கு உரைக்கக்கூடிய உவமை. பெய்த முறையன்றி பிறர் உடன் தரும் செய்கை உடையது எது? கலர்குடம். தானே தரக்கொழின் அன்றி தன் பால் மேவி கொழல் கொடா தன்மை உடையது மடற்பனை. அறிதல் பெயர் கொண்டு அப்பொருள்தான் பிறருக்கு எளிது ஈவில்லது எது? பருத்தி குண்டிகை. மிகுதியால் பெயர் பெற்ற நூலுக்கு ஓர் உதாரணம் தருக. மிகுதியால் பெயர் பெற்ற நூலுக்கு உதாரணம் களவியல். பொருளால் பெயர் பெற்ற நூலுக்கு உதாரணம் அகப்பொருள். செய்வித்தோனால் பெயர் பெற்ற நூல் எது? சாத வாகனம், வீரச்சோழியம். தன்மையால் பெயர் பெற்ற நூல் சிந்தாமணி, நன்னூல். இடுகுறியால் பெயர் பெற்ற நூல் எது? நிகண்டுகள். யாப்பு. சோ இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இதை திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொன்றுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது. 30ல இருந்து 34 வரைக்கும் இருக்கக்கூடியது மிக 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 முக்கியமானது. ஆசிரியர்கள் குறிப்பெடுத்துக்கோங்க. மிகுதியால் பெயர் பெற்ற நூலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு களவியல். பொருளால் பெயர் பெற்ற நூலுக்கு எடுத்துக்காட்டு அகப்பொருள். செய்வித்தோனால் பெயர் பெற்ற நூலுக்கு எடுத்துக்காட்டு நூல் சாதா வாகனம், வீரச்சொலியம். தன்மையால் பெயர் பெற்ற நூல் சிந்தாமணி, நன்னூல். இடுகுறியால் பெயர் பெற்ற நூல் நிகண்டுகள். நூல் யாப்பு முறை எத்தனை வகைப்படும்? யாப்பு முறை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். தொகுத்தல், விரித்தல், தொகை விரி, மொழிபெயர்ப்பு. யாப்பு முறையானது 4 வகைப்படும். சிறப்பு பாயிரம் செய்தற்கு உரியவர் யார்? சிறப்பு பாயிரம் செய்தற்கு உரியவர் நூல் ஆசிரியனுடைய ஆசிரியன். நூல் ஆசிரியருடைய ஆசிரியர். நூல் ஆசிரியருடன் கல்வி கற்றவன். நூல் ஆசிரியனுடைய மாணாக்கன். நூல் ஆசிரியனுடைய நூலுக்கு தக்க உரை எழுதுபவன் போன்றவர்கள் சிறப்பு பாயிரம் செய்ததற்கு உரியவர். தோன்றா தோன்றி துறை பல முடிப்பினும் டேஸ் தகுதி அன்றே பாயிரம் உரைக்கக்கூடியது. தற்புகழ்ச்சி குற்றமாகா இடங்கள் எவை? தற்புகழ்ச்சி குற்றமாகாத இடம் அரசனின் அவையிலும் எழுதும் சீட்டு கவியிலும் தன்னுடைய புலமை திறத்தை அறியாதவரிடத்திலும் வாதம் செய்து வெல்லும் சமயத்திலும் தன்னை எதிரி பழித்து பேசும் பொழுதும் தன்னை தானே புகழ்ந்து கொள்ளுதல் குற்றம் ஆகாது. 1000 முகத்தான் அகன்றதாயினும் இல்லது பணுவல் அன்றே பாயிரம் கூறக்கூடியது. மாட சித்திரமும் மாநகர் கோபுரமும் ஆட மைத்தோள் நல்லார் கனியும் போன்றது எது? பாயிரம். மாணாக்கர் ஆகாதவர் யார்? மாணாக்கர்களுக்கு தகுதியற்றவர். மாணாக்கர் ஆகாதவர் யார்? கல் உண்பவன், சோம்பல் உடையவன், தற்பெருமை உடையவன், பிணியம், ஏழை, அதாவது ஏழைங்கிறது அறிவில்லாதவன், பிணக்கன், சினத்தன், மந்தன், 95 அஞ்சுபவன், தடுமாறும் உள்ளத்தன், பாவி, தருக்கணன்,
பாடிரன் அதாவது பொய் பேசுபவன் ஆகியோர் நூலை கற்பிக்க மாட்டார்கள். ஆகியோருக்கு நூலை கற்பிக்க மாட்டார்கள். பூமலி அசோகின் புனை நிழல் அமர்ந்தவன் யார்? அருகத்தேவன். பூமலி அசோகின் புனை நிழல் அமர்ந்தவன் அருகத்தேவன். எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடங்கள் எவை? இனி வரக்கூடியதுதான் மெயினானது, அப்படியே அண்டர்லைன் பண்ணி பார்த்துக்கோங்க. எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் எது? மார்பு, கழுத்து, மூக்கு, தலை. எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடமானது மார்பு, கழுத்து, மூக்கு, தலை. எழுத்துக்கள் பிறப்பதற்கு தொழில் செய்யும் கருவிகளாக விளங்குபவை எவை? இதழ், நாக்கு, பல், மேல்வாய். உயிர் எழுத்துக்களும் இடையினை எழுத்துக்களும் பிறக்கக்கூடிய இடம் எது? கழுத்து. மெய் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மூக்கு. வல்லின எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் மார்பு. அன்பல் முதல் நா விளிம்புற பிறக்கும் எழுத்துக்கள் எவை? இ, ஏ, ஐ. ஆ, ஆ உடையது அங்காப்பு. மிகில் இதழுற பிறக்கும் எழுத்துக்கள் ப, ம. அடினா அடியனம் உற தோன்றும் எழுத்து ய. அடி நா அடி எண்ணம் உற தோன்றும் எழுத்து ய. அன்னம் நுனிதா வருட தோன்றும் எழுத்து எது? ர, ல. அன்பல் அடினா முடியுற பிறக்கும் எழுத்து எது? த, ந. மேற்பல் இதழுறமே விடும் வவ்வே. அன்னம் நுனிதா நனியுரி பிறக்கும் எழுத்துக்கள் எவை? ர, ந. ஆயுத எழுத்துக்கள் பிறக்கும் இடம் தொலை. சந்தியாகரம் எனப்படும் எழுத்துக்கள் எவை? ஐ, ஔ. உயிரளப்படை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். உயிரளப்படை 3 வகைப்படும். செய்யுளிசை அளப்படை, இசை நிறை அலைப்படை அல்லது இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை. சாரி, செய்யுளிசை அளப்படை. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? இசை நிறை. இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை என்று உயிரளப்படையானது 3 வகைப்படும். ஓதல் வேண்டும் என்பது செய்யுளிசை அலைப்படையை குறிக்கக்கூடியது. செயல்களின் ஓசை குறையாட இரட்டும் இனிய இசையை புலப்படுத்துவதற்காக கூறில் நெடிலாய் அளப்படுப்பது அந்த இன்னிசை அளபடை எனப்படும். செயலின் ஓசை குன்றாவிடத்தும் பெயர் சொல்லை வினையற்ற சொல்லாக மாற்றுவதற்கு அளபெடுக்கக்கூடியது சொல்லிசை அளபடை. செயலின் ஓசை குறையும் பொழுது ஒற்றெழுத்து அளபெடுத்து நிற்பது அளபடை, ஒற்றளபடையை குறிக்கக்கூடியது. இவ்வு என்னும் மெய்யெழுத்து எந்தெந்த உயிர் எழுத்துக்களுடன் சேர்ந்து மொழி முதல் வரக்கூடியது? இவ்வு என்னும் மெய்யெழுத்து, நல்லா கவனிங்க. இவ்வு என்னும் மெய்யெழுத்து எந்தெந்த உயிர்களுடன் சேர்ந்து மொழி முதலில் வராதது? இங்க கொடுத்திருக்க உ, ஊ, ஓ, ஓ. ஈ என்னும் மெய்யெழுத்து எந்தெந்த உயிர்களுடன் சேர்ந்து மொழி முதலில் வரும்? ஆ, ஆ, உ, ஊ, ஓ, ஓ. இஞ்ச் என்னும் மெய்யெழுத்து எந்தெந்த உயிர் எழுத்துக்களுடன் சேர்ந்து மொழிக்கு முதலில் வரும்? ஆ, ஆ, ஏ, ஓ. அதே மாதிரி இங்க் என்னும் மெய்யெழுத்து முதலாவது எவ்வனம் ஆ, இ, உ என்னும் சுட்டெழுத்துக்களையும் யா, ஏ என்னும் வினா எழுத்துக்களையும் அடுத்து நகர மெய் அகரத்தோடு சேர்ந்து மொழிக்கு முதலில் வரும். மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எவை? உயிரெழுத்துக்கள் 12. அதே மாதிரி இங்க கொடுத்திருக்கக்கூடிய மெய் எழுத்துக்கள் சரியா ஆகிய 11 மெய் எழுத்துக்களும் குற்றிய லுகரமும் ஆகிய 24 எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வரக்கூடியது. வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படுவது யாது? வேற்றுநிலை மெய்மயக்கம் என்பது இக், இச், இத், இப் என்னும் 4ஐயும் நீக்கிய 14 மெய்களும் பிற மெய்களோடு கூடும் கூட்டம் வேற்றுநிலை மெய்மயக்கமாகும். உடல்நிலை மெய்மயக்கம் என்றால் என்ன? இர், இல். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இர், இல் என்னும்
இரண்டு மெய்களை தவிர்த்த ஏனைய மெய்கள் தம்மோடு தாம் கூடும் கூட்டம் உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும். நகர மெய்க்கு முன் மெய் மயங்கி வரும், வகர மெய்க்கு முன் மயங்கி வரும் எது கேட்டிருக்காங்க. ககர மெய்யும் யகர மெய்யும் மயங்கி வரும். தர முன் டேஸ் மெய்யுடன் மயங்கும். இக் இச் இப் ந முன் இனம் பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்திருக்கோம் பாருங்க. சோ இது அப்படியே பாத்தீங்கன்னா குறிப்பெடுத்துக்கோங்க. போலி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். போலி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். ஒரு நெறி இன்றி விரவிய பொருளால் பொதுமொழி தொடரின் அது என்ன? படலம். சில்வகை எழுத்தின் பல்வகை பொருளை விளக்குவது எது? சூத்திரம். சூத்திர நிலைகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஆற்றொழுக்கு அரிமான் நோக்கு தவளை பாய்த்து பருந்தின் வீழ்வு இது சூத்திர நிலைகள். சூத்திரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பிண்டம், தொகை, வகை, குறி, செய்கை, புறநடை. சோ ஒவ்வொன்றையுமே குறிப்பெடுத்துக்கோங்க. பொருள் தொடர்பு. பொருள் தொடர்பு இடையற்று போகாமல் தொடர்ந்து வர சூத்திரங்கள் ஒன்றை அடுத்து ஒன்றாக நிற்கக்கூடிய சூத்திரமானது ஆற்றொழுக்கு என்று அழைக்கப்படுகிறது. ஆற்றொழுக்கு என்ன? அதாவது பொருள் தொடர்பு. பொருள் தொடர்பு இடையற்று போகாமல் தொடர்ந்து வர சூத்திரங்கள் ஒன்றை அடுத்து ஒன்றாக நிற்கக்கூடிய நிலை ஆற்றொழுக்கு ஆகும். ஒரு சூத்திரம் முன்னர் கூறப்பட்ட பொருளையும் பின்னர் கூற இருக்கும் பொருளையும் சென்று தழுவுமாறு நிற்கக்கூடிய சூத்திரமானது அரிமா நோக்கு. அரிமா நோக்குனா என்ன? முன்பு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூத்திரமானது பின்பு கூற இருக்கும் பொருளையும் சென்று தழுவுமாறு நிற்கக்கூடியதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? அரிமா நோக்கு. ஒரு சூத்திர பொருள் இடையிட்டு அடுத்த சூத்திரத்தோடு இயையுமாறு நிற்கக்கூடிய சூத்திரம் தவளை பாய்த்து. தவளை பாய்த்து. ஒரு சூத்திர பொருள் பல சூத்திரங்களை தாண்டி சென்று பொருள் கொள்ளுமாறு நிற்கக்கூடிய நிலையானது பருந்தின் வீழ்வு என்று அழைக்கப்படுகிறது. பல திற பொருட்களை உள்ளடக்கிய பொதுவாக அமைவது பிண்ட சூத்திரம். பல திற பொருட்களை உள்ளடக்கி பொதுவாக அமைவது பிண்ட சூத்திரம் ஆகும். பல திற பொருட்களை வேறு வேறு ஆக தொகுத்து கூறுவது தொகை சூத்திரம் ஆகும். தொகுத்து சொன்னதை பின்னர் வகுத்து கூறுவது வகை சூத்திரம். இவை உயிர், இவை ஒற்று என்றாற்போல் பெயர் குறித்து கூறும் சூத்திரமானது குறி சூத்திரம் ஆகும். சோ இத மெயினா நினைச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. புணர்ச்சி விதி அறிந்து புணர்தல், முடிவு விதி அறிந்து முடித்தல் போன்றவை செய்கை சூத்திரம். புறத்து அடையாய் வருவது விதி விலக்கு கூறுவதாய் அமைவது. புறத்து அடையாய் வருவது விதி விலக்கு கூறுவதாய் அமைவது புறநடை சூத்திரம். பல்வகை உதவி வழிபடு பண்பின் அல்லோர்க்கு அளிக்கும் தன்மை உடையது எடு? முடத்தங்கு. பல்வகை உதவி வழிபடு பண்பின் அல்லோர்க்கு அளிக்கும் தன்மை உடையது எது? முடத்தங்கு. ஆசிரியர் ஆகாதவருக்கு உரிய பண்புகள் எவை? மொழி குணமின்மை, இலி குண இயல்பு, அழுக்காறு, அவா, வஞ்சம், அச்சம், ஆடல். சோ இது ஃபுல்லாமே ஆசிரியர் ஆகாதவருக்கு உரிய பண்புகள். மாணாக்கர் ஆகாதவருக்கு உரியவர்கள் தன் மகன், ஆசான் மகன், மண்மகன். மாணாக்கர் ஆவதற்குரியவர்கள். சரியா? சோ இதை பார்த்துக்கோங்க. தன் மகன், ஆசான் மகன், மண்மகன், பொருள் நனி கொடுப்பவன், வழிபடுவோன், உரைக்கும் பொருளை எளிதில் உணர்ந்து கொண்டு விரைந்து கற்பவன். மாணாக்கர் எத்தனை வகைப்படுவர்? 3 வகைப்படுவர். அன்னமும் ஆவும் எவ்வகை மாணாக்கருக்கு உவமிக்கப்படுகிறது? தலை மாணாக்கர்.
இல்லி குடம், ஆடு, எருமை, நெய்யரி அதாவது பன்னாடை போன்றவை எவ்வகை மாணவருக்கு உவமிக்கப்படுகிறது? கடை மாணாக்கர். மண்ணும் கிளியும் எவ்வகை மாணாக்கருக்கு உவமிக்கப்படுகிறது? இடை மாணாக்கர். அப்ப மாணாக்கர் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஒன்று தலை மாணாக்கர், கடை மாணாக்கர், இடை மாணாக்கர். தலை மாணாக்கருக்கு எடுத்துக்காட்டு அன்னமும் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடை மாணாருக்கு இல்லி குடம், ஆடு, எருமை, நெய்யரி. இடை மாணாக்கர் மண்ணும் கிளியும். சோ இத மெயினா பாத்துக்கோங்க. படிரன் என்பதன் பொருள் என்ன? பொய் பேசுபவன், பொய் பேசுபவன் படிரன். மானி என்பதன் பொருள் தற்பெருமை உடையவன். ஆசான் உரைத்து. அடுத்து பாருங்க, ஆசான் உரைத்தது அமைவர கொள்ளினும் டாஸ் பற்றலான ஆகும். கார் கூறலது. ஒரு மாணாக்கன் தன்னுடன் கல்வி கற்கும் மாணாக்கருடன் சேர்ந்து பயில்வதால் ஒருவனுடைய அறிவு பாத்தீங்கன்னா 1/4 பங்கு பெறும். சிறப்பு பாயிரம் உரைப்பன எவை? சிறப்பு பாயிரம் உரைப்பது நூல் செய்தவன், பெயர், யாப்பு, நூலின் சொல்லப்பட்ட பொருள், நூலை கேட்டதற்கு உரியவன், கேட்டலால் பெரும் பயன் போன்றவற்றை உரைத்திடக்கூடியது. முதல் நூலால் பெயர் பெற்ற நூல்கள் எது? ராமாயணம், பாரதம். ராமாயணம், பாரதம். சோ இது முதல் நூலால் பெயர் பெற்றது. கருத்தனால் பெயர் பெற்ற நூல்கள் எது? அகத்தியம், தொல்காப்பியம். அகத்தியம், தொல்காப்பியம். கருத்தால் பெயர் பெற்றது. அறவால் பெயர் பெற்ற நூல் பன்னிரு படலம், நாலடி 400. அளவால் பெயர் பெற்றது பன்னிரு படலம், 4 அடி 400. எழுத்து இலக்கணம் எத்தனை பகுதிகளை உடையது? 12. அது என்ன? எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல், ஈறு, இடைநிலை, போலி, பதம், புணர்ப்பு என 12 வகைப்படும். மொழிக்கு முதல் காரணமாய் விளங்குவது எது? அணு கூட்டங்களின் காரணமாகிய ஒலியே ஆகும். முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30. அது உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் என்று பிரிக்கப்படுகிறது. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. ஆக 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. சார்பெழுத்துக்கள் எத்தனை? 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று சார்பு எழுத்துக்களானது 10 வகைப்படும். தனிநிலை என்பது ஆயுதத்தை குறிக்கக்கூடியது. தனிநிலை என்று அழைக்கப்படக்கூடியது ஆயுதம். அளபடை என்பது எழுத்துக்கள் ஒலிக்கும் அளவில் நீண்டு ஒலித்தல் அளபடை எனப்படும். அளபடை என்பது எழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய அளவில் நீண்டு ஒலித்தல். காரணம் கருதாமல் ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கக்கூடிய பெயர் என்ன? இடுகுறி பெயர்கள். காரணம் கருதாமல் ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கக்கூடிய பெயரானது இடுகுறி பெயர். உயிர் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 5. சாரி, இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக், மாத்திக்கோங்க. உயிர் எழுத்துக்களில் குறில், உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5. ஆ, இ, உ, ஏ, ஓ. உயிர் எழுத்துக்களில் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. சுட்டெழுத்துக்கள் என்பது 3. ஆ, இ, உ. வினா எழுத்துக்கள் 5. ஏ, யா. சோ ஏ, யா இது ரெண்டுமே சொல்லின் முதலில் வரக்கூடியது. ஆ, ஓ ஈற்றில் வரும். ஏ 2 இடங்களிலும் வரக்கூடியது. சோ அப்ப சொல்லில் முதலில் வரக்கூடிய வினா எழுத்து எது? சொல்லின் ஈற்றில் வரக்கூடியது எது? 2 இடங்களிலும் வரக்கூடியது எழுத்து எது? பார்த்துக்கோங்க. ஐ, அவ் இரண்டிற்கும் இன எழுத்துக்கள் எது? இ, உ.
வல்லின எழுத்துக்கள் எவை? கசட தபர. மெல்லின எழுத்துக்கள் ஞஞன நமன. இடையின எழுத்துக்கள் யரள வளல. எழுத்துக்கள் இனமாவதற்கு என்ன காரணம்? தானம், பிறக்கும் இடம், முயற்சி, எழுத்துக்களை உச்சரிக்க செய்யக்கூடிய முயற்சி, அளவு, ஒலிக்கும் கால அளவு, வடிவம் ஆகியவை எழுத்துக்கள் இனம் ஆகுவதற்கு காரணமாக அமையக்கூடியது. ஒற்றளப்படையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்கள் எவை? ஒற்றளப்படையில அளபெடுக்கக்கூடிய மெய்யெழுத்துக்களானது 11. சோ எது எது இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. ஞஞன நமன வ ய ல ல. சோ இது ஒற்றளப்படை எவ்விடங்களில் வரும்? குறிலினை கீழும் குறில் கீழும் அளபெடுக்கும். முன்னிலை அசை சொல்லாகிய மியா என்பதில் உள்ள இகரமானது குற்றியல் இகரம். குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? அவையாவே. குற்றியலுகரம் 6 வகைப்படும். 1 நெடில் குற்றியலுகரம், உயிர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 6. ஐகாரம் மொழிக்கு முதலில் வரும் பொழுது எத்தனை மாத்திரை பெறுகிறது? 1.5 மாத்திரை. ஐகாரம் மொழிக்கு இடையில் கடையில் வரும் பொழுது 1 மாத்திரை அளவில் பெறுகிறது. ஐகாரம் தன்னை சுட்டி கூறும் பொழுது 2 மாத்திரை பெறும். ஐ என்ற எழுத்தானது 2 மாத்திரை. அது மொழியில் முதலில் வரும் பொழுது 1.5 மாத்திரையாகவும், மொழி இடை கடையில் வரும் பொழுது 1 மாத்திரை அழகாகவும் தன்னுடைய அளவில் இருந்து சுரங்குவது ஐகார குறுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. லகர லகர ஈற்று புணர்ச்சியினால் திரிந்து உண்டாகும் ஆயுத எழுத்து பெறும் மாத்திரை என்ன? கால் மாத்திரை. சோ இதான் நம்ம என்ன சொல்றோம்? ஆயுத குறுக்கம் என்று அழைக்கிறோம். அக்ரிணை என்பது எவ்வாறு பிரியக்கூடியது? அல் கொட்டல் திணை. நன்னூலார் காலத்தில் ஏ கரத்தில் புள்ளியிட்டு எழுதினால் அது எந்த எழுத்தை குறிக்கிறது? ஏ என்ற எழுத்து. குறில் எழுத்தை குறிக்கக்கூடியது. சோ இத மெயினா பார்த்துக்கோங்க. நெடில் எழுத்துக்கு ஏ. ஒரு மாத்திரைக்குரிய கால அளவு என்ன? கண் இமை பொழுதும் கை நொடி பொழுதும். ஒரு மாத்திரையின் கால அளவு. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? 22. 12 உயிரும் இக்கு இச் என்று சொல்லக்கூடிய 10 உயிர் ஏறிய மெய் எழுத்துக்கள். மொத்தம் 22 எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரக்கூடியது. ஓரெழுத்து ஒரு மொழி. சோ இங்க பாத்துக்கோங்க, மெயினா ஓரெழுத்து ஒரு மொழிய பாத்துக்கோங்க, மிகவும் முக்கியமானதை கொடுத்திருக்கோம். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள் பாத்துக்கோங்க, சரிங்களா? பகாபடம் எத்தனை எழுத்துக்கள் வரையிலும் தொடர்ந்து ஒரு மொழியாய் வரும்னா 2 முதல் 7 வரை. பகுபதம் எத்தனை எழுத்துக்கள் வரையிலும் தொடர்ந்து ஒரு மொழியாய் வரும்? 9 எழுத்துக்கள் வரை. பகுபதத்தின் உறுப்புகள் யாவை? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என 6 வகைப்படும். பகுபதத்தின் உறுப்புகள் பார்த்தாச்சு 6. அது என்னென்னங்கிறதையும் பார்த்துக்கோங்க. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுபதத்தில் முதலில் நிற்கக்கூடிய உறுப்பு எது? பகுதி. பகுபதத்தில் முதலில் நிற்கக்கூடிய உறுப்பானது பகுதி. பகுபதத்தில் இறுதியில் நிற்கக்கூடிய உறுப்பு எது? விகுதி. பகுபதத்தில் இறுதியில் நிற்கக்கூடிய உறுப்பு விகுதி. பகுதியோடு இடைநிலையும் விகுதியும், இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரும் உறுப்பு சாரியை ஆகும்.
சந்தி என்பது பகுதி இடைநிலை இயையும் பொழுது இடையில் புணர்ச்சி விகாரத்தால் ஏற்படும் தோன்றல் திரிபு கெடுதல் ஆகிய விகாரங்கள் சந்தி என்று அழைக்கப்படுகிறது. விகாரம் என்பது என்ன? பகுபத உறுப்புகள் சேரும் பொழுது உண்டாகும் வழிதல், மெலித்தல், நீட்டல், குறுக்கல் போன்ற விகாரங்கள் விகாரம் எனப்படும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையே நிற்கக்கூடிய உருபு எது? இடைநிலை. தத்தம் பகாபதங்களே பகுதியாகும். பாக்கு, கடை, வழி, இடத்து, மல், மை, மே என்னும் 28 தெரிநிலை வினையச்ச விகுதிகளாக வரும். இவற்றுள் மல், மை, மே என்னும் 3 எதிர்மறையில் மட்டும் வரக்கூடியது. பெயர் விகுதிகளாக வருவன எவை? அன், ஆன், அல், ஆள், அர், ஆர், மா, அது, இ என்னும் 10 அவற்றோடு மண், மான், கள், வை, தை, பி, முன், அல், இன், இல், இர், இவ் என்னும் 13 பிறவும் பெயர் விகுதிகளாக வரக்கூடியது. குறிப்பு வினையற்ற விகுதிகளை குறிப்பிடுக. குறிப்பு வினையற்ற விகுதி எது? குறிப்பு வினையற்ற விகுதி அரிது, ஆரிது, ஆள், மல், கால், கடை, வழி, இடத்து என்னும் 9 குறிப்பு வினையற்ற விகுதிகளாகும். தொழிற்பெயர் விகுதிகள் எவை? தொழிற்பெயர் விகுதிகள் தள், அள், அம், ஐ, கை, வை, கு, பு, தி, சி, வி, உள், காடு, பாடு, அரவு, ஆமை, மை, து. அதே மாதிரி பண்பு பெயர் விகுதிகள் பிறவினை விகுதிகள், வினை இடை விகுதிகள், இறந்த கால இடைநிலைகள், அதே மாதிரி நிகழ்கால இடைநிலைகள். சோ எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? எடுத்து கொடுத்திருக்கிறோம். ஆசிரியர்கள் இந்த பகுதியை சிறந்த முறையில குறிப்பெடுத்துக்கோங்க. இதுல இருந்து வினாக்களை நம்ம எதிர்பார்க்கலாம். மிக முக்கியமான பகுதி. நன்னூர்ல நம்ம 342 வினாக்கள் அனைத்து தகவல்களையுமே சேர்த்து நம்ம கொடுக்கிறோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. சுபைக்குழுவின் சார்பாக வழங்கக்கூடிய பயிற்சியை பயன்படுத்தி இந்த 2024ஆம் ஆண்டு தங்களுக்கான அரசு பணி ஆண்டாக மாறிட முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். அழ்வழி புணர்ச்சி யாது? அழ்வழி புணர்ச்சியாவது எது? வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என தொகையாகவும் எழுவாய் தொடர், விழி தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், தெரிநிலை வினையச்சம், தெரிநிலை வினைமுற்று தொடர், குறிப்பு வினைமுற்று தொடர், அதே மாதிரி வந்து இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் என தொகாநிலையாகவும் பொருள் பொருத்தமுற தொடரும் 14 தொடர்களும் அழ்வழி புணர்ச்சி. விகாரங்கள் இன்றி நிலைமொழியும் இயல்பாக புணர்வது. விகாரங்கள் எதுவுமே இல்லாம நிலைமொழிகள் இயல்பாக புணர்ந்துச்சுன்னா அது இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் தோன்றல், திரிதல், கெடுதல் போன்ற வேறுபாடுகள் ஏற்படின் அவை விகார புணர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு எக்ஸாம் பார்க்கலாம். மரம் கூட்டல் வேர். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா மரவேர் சொல்லுவோம். இம் என்பது கெட்டு போய் விட்டது, இம் மறைஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் கெடுதல். தோன்றல் என்பது வாழை கூட்டல் பழம், வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம். இப்பு என்பது புதியதாக தோன்றியிருக்கிறது. இதே மாதிரி தோன்றல் திரியும். சரிங்களா? அதே மாதிரி கெடுவது இது ஃபுல்லாமே நம்ம என்ன சொல்றோம்? விகார புணர்ச்சி என்று கூறுகிறோம்.
தோன்றல் விகாரத்திற்கு உதாரணம் கூறுக. பூக்கூடை, பனங்காய். பூக்கூடை, பனங்காய். சரி, சோ இது பாத்தீங்கன்னா தோன்றல் விகாரத்திற்கு உதாரணம். திரிதல் விகாரத்திற்கு உதாரணம் கூறுக. பார்க்குடம், பால் கூட்டல் குடம் இருக்கும், அந்த இல் என்பது இல்லாக திரிந்து விட்டது. மண்ணன்று, கற்றூன், கல் கூட்டல் தூண் இருக்கும். கெடுதல் விகாரத்திற்கு எடுத்துக்காட்டு. மரம்பர், மகத்துகை, மரத்துக்காய். செய்யுள் விகாரம் எத்தனை வகைப்படும்? செய்யுள் விகாரம் எத்தனை வகைப்படும்? செய்யுள் மரம் வேர். சரிங்களா? சோ இந்த இடத்துல மாத்திக்கோங்க. செய்யுள் விகாரம் எத்தனை வகைப்படும்? வழித்தல் விகாரம், மெலிதல் விகாரம், நீட்டல் விகாரம், குறுக்கல் விகாரம், விரித்தல் விகாரம், தொகுத்தல் விகாரம் என்று 6 வகைப்படக்கூடியது. சோ 6 வகைப்படும். ஆ, ஆ, ஓ, ஏ என்னும் 3 ஈற்று வினாக்களுக்கு முன்னும் யா என்னும் வினா பெயர், முன்னும் விழி பெயர்களுக்கு முன்னும் வல்லினம் எவ்வாறு புணரக்கூடியது? வல்லினம் இயல்பாய் புணரும். மதுரை இதழ் குறையும் அஞ்சன் சீரடி என்பது விகாரம், முதல் குறை விகாரம். செந்தமிழ் நாட்டை சேர்ந்த 12 நிலங்கள் யாவை? செந்தமிழ் நாட்டை சேர்ந்த, செந்தமிழ் நாட்டை சேர்ந்த 12 நிலங்கள். தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்கா நாடு, வேணாடு, பூலி நாடு, பன்றி நாடு, அருவா நாடு, அருவா வடதலை நாடு, சீத நாடு, மலாடு, புனல் நாடு. சோ இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், இந்த பகுதியாக நம்ம தொகுத்து சொல்றோம். அதாவது செந்தமிழ் நாட்டை சேர்ந்த நிலங்கள். சிறுகுளத்தை பாலி என்றால் பூலி நாட்டு சொல். அதே மாதிரி சிறுகுளத்தை கேணி என்றால் அருவா நாட்டு சொல். வயலை செய் என்றால் பன்றி நாட்டு சொல். அதே மாதிரி தோழனை எழுவன் என்றாலும் தோழியை இகுலை என்றாலும் சீத நாட்டு சொல்லாக கூறப்படுகிறது. புலியை எகின் என்றால் அருவா வடைதலை நாட்டு சொல். வஞ்சரை கையர் என்றால் கற்கா நாடு. தாயை தள்ளை என்றால் குட்டநாடு. தந்தையை அச்சன் என்று கூறக்கூடியது குட நாட்டு சொல். தாயை ஆய் என்றால் புனல் நாட்டு சொல். தோட்டத்தை கிளார் என்றால் வேணாட்டு சொல். சோ இத மெயினா பாத்தீங்கன்னா குறிப்பெடுத்துக்கோங்க. அதே மாதிரி இடுகுறி பெயர் என்றால் என்ன? ஒரு காரணமும் இன்றி ஒரு பொருளுக்கு நாம் முன்னோர்கள் இட்ட பெயர் இடுகுறி பெயர் என்று அழைக்கப்படுகிறது. காரண பெயர் என்பது ஏதேனும் ஒரு காரணம் கருதி, ஏதேனும் ஒரு காரணம் கருதி வழங்கப்பட்டால் அது காரண பெயர் ஆகும். பால் அக்கிரிணை பெயர் என்றால் என்ன? அக்கிரிணை இரு பால்களுக்கும் உரிய பொதுவான பெயர்கள் பால்கா அக்கிரிணை பெயர்களாகும். விரவி விரவு பெயர் என்பது இருதிணை பொது பெயர். யான் நான் என்பன எவ்வகை பெயர்? தன்மை ஒருமை பெயர். யாம் நாம் என்பன தன்மை பன்மை பெயர்கள். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. இரண்டாம் வேற்றுமை உருபு எது? இரண்டாம் வேற்றுமை உருபானது ஐ. மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள், ஆண், ஓடு, ஒடு. கருவி கருத்தா உடன் நிகழ்வு பொருட்களில் வரும் வேற்றுமையானது மூன்றாம் வேற்றுமை. கருவி கருத்தா உடன் நிகழ்வு பொருள்களில் வரும் வேற்றுமையானது மூன்றாம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை உருபு ஹூ. நான்காம் வேற்றுமை எவ்வெந்த பொருட்களில் வழிபடும்? கொடை, பகை, நேர்ச்சி, நட்பு, தகவு, அதுவாதல், பொருட்டு, முறை ஆகிய பொருள்பட வரக்கூடியது நான்காம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமை உருபு என்ன? இல், இன். நீங்கள், ஒப்புமை, எல்லை,
ஏது பொருளில் வரும் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆகும். ஆறாம் வேற்றுமைக்குரிய உருபுகள் யாவை? ஆறாம் வேற்றுமைக்குரிய உருபுகள் ஒருமைக்கு அதுவும், பன்மைக்கு ஆதுவும் உருபா. ஒருமைக்கு ஒருமை, ஒருமைக்கு அது, பன்மைக்கு ஆது. ஏழாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் யாவை? கண், கால், கடை, இடை, தலை, வாய், திசை, வயில், முன், சார், வளம், இடம், மேல், கீழ், உடை, முதல், பின், பாடு, அலை, தேம், உலை, வழி, ஒளி, உளி, உள், அகம், புறம், இல். சோ இது ஃபுல்லாமே ஏழாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள். பண்பு, உறுப்பு, ஒன்றன் கூட்டம், பலவின், ஈட்டம், திரிபின், ஆக்கம் ஆகிய 5 தற்கிழமை பொருட்களையும் அவை அல்லாத பிரிதின் கிழமை பொருட்களையும் உடையனவளாக வரக்கூடிய வேற்றுமையானது ஆறாம் வேற்றுமை ஆகும். தெரிநிலை வினை என்றால் என்ன? செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்யப்படும் பொருள் ஆகிய அறுவகை பொருட்களையும் தருவது தெரிநிலை வினைகளாகும். காலத்தை வெளிப்படையாக உணர்த்தும். குறிப்பு என்றால் இதுல ஏதாவது ஒன்று பாருங்க, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் ஆறன் அடிப்படையில் தோன்றி செய்பவன், கருவி போன்ற ஆறனுள் செய்பவனை மட்டும் விளக்குவது குறிப்பு வினையாகும். மொழி இறுதி போலிக்கு எடுத்துக்காட்டுகள் தருக. அகம், அகன், முகம், முகன், நிலம், நிலன், களம், கள்ளன், பந்தல், பந்தர், குடல், குடர், சுரும்பர், வண்டு, வண்டர். மொழி இடைப்பொழிக்கு உதாரணம் தருக. மை நின்ற கொடுத்திருக்க இல்லையா, பாத்துக்கோங்க. மெய் எழுத்துக்கள் பெறக்கூடிய சாரியை, மெய் எழுத்துக்கள் பெரும் சாரியை அகரம், உயிர் எழுத்துக்களில் நெட்டெழுத்து பெரும் சாரியை காரம், அவற்றுள் ஐகாரமும் ஔகாரமும் காரம் என்ற சாரியையுடன் கான் என்ற சாரியையும் பெறும். மெயினானது உயிர் குறில் எழுத்துக்களும் உயிர் மெய் எழுத்துக்களும் பெரும் சாரியை காரம், கான், கரம். பதம் எத்தனை வகைப்படும்? பதம் 2 வகைப்படும். பகுபலம், பகாபதம். ஓரெழுத்து ஒரு மொழி, பாத்துக்கோங்க பொருள. ஓ, மதகு நீர் தாங்கு பலகை. ஓரெழுத்து ஒரு மொழி ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தொகுத்து கொடுத்துருக்கிறோம். ஸோ அதனுடைய பொருளை மெயினா பார்த்துக்கோங்க, மிக முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியை தவிர்த்துட்டு நம்ம வினாக்களை எதிர்பார்ப்பது என்பது கஷ்டம். ஏன்னா மிக முக்கியமான தமிழ்ல மிக முக்கியமானது அது. இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு இலக்கணம் கூறக்கூடியதே நன்னூல் தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இதை மெயினா பார்த்துக்கோங்க. நன்னூல் பகுதியில இம்பார்ட்டன்ஸ் இதுவும் உண்டு. பண்பு பெயர் அடையும் விகாரங்கள் எவை? ஈறுபோதல், இடை உகரம் ஈ ஆதல், ஆதி நீதல், அடி அகரம் ஐயாதல், தன்னொற்று இறத்தல், முன்னின்ற மெய்த்தெரிதல், இனமிகள் இவை போல்வன பிறவும். ஆண்பால் வினை முற்று விகுதிகள் எவை? அன், ஆண். பெண்பால் வினை முற்று விகுதிகள் எவை? அள், ஆள். பலர்பால் வினை முற்று விகுதிகள் எவை? அர், பர், அர், ஆர், ப, மார். பலவின்பால் வினைமுற்று விகுதிகள் அ, ஆ. ஒன்றன் பால் வினைமுற்று விகுதிகள் து, ரு, டு. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள் கு, டு, து, ரு, என், ஏன், அல், அன். தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள் அம், ஆம், எம், ஏம், ஓம், கும், தும், தும், ரும். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள் எது? ஐ,
ஆய் ஈ. வியங்கோள் வினைமுற்று கா இய இயர். நன்னூல் எத்தனை அதிகாரங்களை உடையது? 2 அதிகாரங்களை. என்பது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று விகுதியாக வரும். ஆ என்பது தெரிநிலை பெயரற்ற விகுதி. ஆ என்ற எழுத்து பெயரச்சமாய் வரும். தெரிநிலை வினையற்ற விகுதிகளை குறிப்பிடுக. இங்க கொடுத்திருக்கத அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. நீ என்பது எவ்வகை பெயர்? முன்னிலை ஒருமை பெயர். முன்னிலை ஒருமை பெயர் தான் நீ. எல்லீர், நீயீர், நீவீர், நீர் என்பது எவ்வகை பெயர்? முன்னிலை பன்மை பெயர். மூவில பொது பெயர்கள் எல்லாம் எவை? யாம், எல்லாம் இது தன்மையில, நீர் எல்லாம் முன்மையில, அவரெல்லாம் படற்கையில. பார்த்துக்கோங்க. தாமரை முகம் என்பது எவ்வகை ஆகு பெயராகும்? பொருள் ஆகு பெயர். தாமரை முகம் என்பது பொருள் ஆகு பெயர். வற்றல் உண்டான் என்பது தொழில் ஆகு பெயர். நூலுக்கு உரை செய்தான் என்பது சொல்லாகு பெயர். வற்றல் உண்டான் தொழில் ஆகு பெயர். தாமரை முகம் பொருள் ஆகு பெயர். நூலுக்கு உரை செய்தான் சொல்லாகு பெயர். வெள்ளை அடித்தான் பண்பாகு பெயர். திருவள்ளுவரை படி என்பது கருத்தாகு பெயர். கார் அறுத்தான் என்பது காலவாகு பெயர். பாவை வந்தால் எவ்வுமை ஆகு பெயர். வெற்றிலை நட்டான் சினை ஆகு பெயர். அப்ப ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படக்கூடியது. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8. முதல் வேற்றுமைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன? எழுவாய் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை வேறு பெயர் என்ன? செய்யப்படு பொருள் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன? 8ஆம் வேற்றுமைக்கு விழி வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை எந்தெந்த பொருளில் வரக்கூடியது? ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. இந்த பொருட்களில் எழுத்து பேறு என்றால் என்ன? பகுபத உறுப்பிலக்கணத்துள்ளும் புணர்ச்சியுள்ளும் அடங்காமல் வரும் எழுத்து எழுத்து பேறு எனப்படும். எடுத்துக்காட்டு உன்னுதி. சமஸ்கிருதத்திற்கு உரிய சிறப்பெழுத்துக்கள் தமிழில் தெரிந்து வழங்குவதற்கு என்ன பெயர்? தற்பவம். சமஸ்கிருதத்திற்கு உரிய சிறப்பு எழுத்துக்கள் தமிழில் தெரிந்து வழங்குதலுக்கு பெயர் தற்பவம். தற்சமம் என்றால் என்ன? சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்கும் பொதுவாக எழுத்துக்களாகிய சமஸ்கிருத சொற்கள் தமிழில் வந்து வழங்கும் போது எத்தகைய ஓசை மாறுபாடும் இல்லாமல் அப்படியே வழங்குவது தற்சமம் எனப்படும். வடசொல் திரியும் முறை. வட சொல்லானது திரியும் முறை. தமிழில் மொழிக்கு முதலில் வாரா எழுத்துக்கள் சில உள்ளன. அவ்வெழுத்துக்கள் சமஸ்கிருதத்தில் மொழிக்கு முதலாகும். அத்தகைய சமஸ்கிருத சொற்கள் தமிழில் வந்து வழங்கும் பொழுது உண்டாகும் மாற்றங்கள். ரகரமானது மொழி முதலில் ஆ இ உ என்னும் எழுத்துக்களும் ஒன்றை பெற்று வரும். அரங்கம், ராமன், ரோமம். லகரமாகிய மொழி முதலில் இ உ எனும் எழுத்துக்களும் ஒன்றை பெற்று வரும். இலக்குவன், உளோடா. யகரமானது மொழிக்கு முதலில் ஈ என்னும் எழுத்தை பெற்று வரும். இயமன், இயக்கன். தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்துக்கள் எவை? தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்துக்கள் எவை? ர, ந, ள, ஏ, ஓ.
வேற்றுமை புணர்ச்சியாவது யாது? ஐ, ஆள், கு, இன், அது, கண் போன்ற வேற்றுமை உருபுகள் நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில் மறைந்தோ வெளிப்பட்டோ நிற்க நிலைமொழியும் வருமொழியும் பொருள் பொருத்தமுற தொடர்வதாகும் வேற்றுமை புணர்ச்சி. வேதின வெறினின் ஊதி முகப்போத்து விகாரமானது இடைகுறை விகாரம். நாற்கணம் என்பது உயிர் வல்லினம் மெல்லினம் இடையினம். மூவகை மொழிகள் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி. திணைகள் எத்தனை வகைப்படும்? உயர்திணை அஃறிணை என 2 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும்? 5 பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். மூவிடங்கள் தன்மை முன்னிலை படர்க்கை. இயல்பு வழக்கு இலக்கணமுடையது இலக்கண போலி மருவு. தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி. இடக்கடரட்ட மங்களம் குழுவுக்குறி. கற்றோருக்கும் கல்லாதோருக்கும் ஒப்பந்தம் பொருளை விளக்கும் தன்மை உடைய சொல் இயற்சொல் ஆகும். கற்றோர் மட்டுமே அறியப்படுகின்ற பொருளுக்கு திரிசொல் என்று பெயர். செந்தமிழ் நாடு கொடுந்தமிழ் நாடு என்பன எந்த நிலப்பரப்பை குறிக்கும்? பாண்டிய நாட்டை செந்தமிழ் நாடு என்றும் அதை சூழ உள்ள ஏனைய தமிழ் நாட்டின் பகுதிகளை கொடுந்தமிழ் நாடு என்றும் கூறுவர். திசை சொற்கள் என்றால் என்ன? செந்தமிழ் நாட்டை சேர்ந்த 12 கொடுந்தமிழ் நாடுகளிலும் 18 மொழிகளிலும் தமிழ் ஒழிந்த ஏனைய மொழிகள் வழங்கும் நாடுகளிலும் வாழும் மக்கள் எந்த பொருளை எந்த சொல்லால் வழங்குகின்றனரோ அதே பொருளில் அதே சொற்கள் தமிழில் வந்து வழங்குமானால் அது திசை சொற்கள் எனப்படும். நிகழ்கால வினையற்ற வாய்ப்பாடு செய்ய. எதிர்கால வினையற்ற வாய்ப்பாடு செய்யின், செய்ய, செய்ய, வான், பான், வாக்கு. முற்றச்சம் என்றால் என்ன? ஒரு வினை முற்று எச்சம் பொருள் தந்தால் அது முற்றச்சம் எனப்படும். முற்றச்சம் என்பது ஒரு வினை முற்று எச்சமாக பொருள் தந்தால். இடை பிறவரல் என்றால் என்ன? 8 வேற்றுமை உருபுகளும் வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் ஆகியவைகளும் கொண்டு முடியும் பெயர் சொற்களும் வினை சொற்களும் இடையே பொருத்தமான பிற சொற்களும் வருதல் உண்டு. அவை இடை பிறவரல் எனப்படும். இனங்குறித்தல் என்றால் என்ன? ஒரு சொல் தன்னை உணர்த்துவதோடு ஒரு ஒளிந்து நின்ற தம் இனங்களையும் தழுவிக் கொள்வது இனங்குறிந்தல் ஆகும். தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகை நிலை என்பது 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என்று தொகை நிலை தொடர் 6 வகைப்படும். பண்பை விளக்கும் மொழி தொக்கனவும் ஒரு பொருட்கு 2 பெயர் வந்தனவும் பண்பு தொகை ஆகும். உவம உருபு இல்லது உவம தொகை. உவம உருபுகள் யாவை? போல, உரைய, ஒப்ப, உரள, மான, கடுப்ப, இயைப, ஏய்ப்ப, நேர, நிகர, அன்ன. சோ இது ஃபுல்லாமே உவம உருபுகள். உவமை தொகையின் இலக்கணம் யாது? உவமை தொகையினுடைய இலக்கணம் யாது? எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, நீட்டல் அளவை, முகத்தல் அளவை என்று 4 அளவைகளாலும் பொருட்களை அளக்கும் இடத்தில் தொடர்கின்ற அளவை பெயர்களும் என்னும் இடைச்சொல் மறைந்து நிற்பவை உண்மை தொகையாகும். ஐந்தொகை மொழி மேல் பிறல் தொகல் அன்மொழி. முன்னிலை அசை சொற்களை குறிப்பிடுக. மியா, இக, மோ, மதி, அத்தை, இத்தை, வாழிய, மாள, ஈ, யாழ,
என்பன முன்னிலை அசை சொற்கள். மூவிடங்களிலும் வருகின்ற பொதுவான அசை சொற்களை குறிப்பிடுக. மூவிடங்களிலும் வருகின்ற பொதுவான அசை சொற்கள் யா, கா, பிற, பிறர்க்கு, அரோ, போ, மாது, இகும், சின், குறை, ஓரும், போலும், இருந்த, இட்டு, அன்று, ஆம், தாம், தான், கின்று, நின்று போன்ற மூவிடங்களிலும் வருகின்ற பொதுவான அசை சொற்கள். புல்லும் மரமும் எத்தனை உயிர்கள், ஓரறிவு உயிர்கள், தொடு உணர்ச்சி. முரளும் நந்தும் எத்தனை உயிர்கள், ஓரறிவு உயிர்கள், மெய், வாய், முரல், சிப்பி, நந்து, சங்கு. சிதழும் எறும்பும் என்பது 3 அறிவு உயிர்கள், மெய், வாய், மூக்கு, சிதல், கரையான். தும்பி, வந்து, வண்டு 4 அறிவு உயிர்கள், மெய், வாய், மூக்கு, கண். 5 அறிவு உயிர்கள், வானவர், மக்கள், நாகர், விலங்கு, புல், மெய், வாய், மூக்கு, கண், செவி. உயிரில்லா பொருட்களையும் குண பண்புகள் யாவை? பல்வகை வடிவம், 2 வகை நாற்றம், 5 வண்ணம், 6 வகை சுவைகள், எண்வகை ஊர்கள். உயிர் பொருட்களின் குணப்பண்புகள் யாவை? சரி, கொடுத்திருக்கிறோம், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உயிர் பொருட்களின் தொழில் குணங்கள் என்ன? சோ அதை இங்க கொடுத்திருக்கோம். இதை நீங்க என்ன செய்யுங்க, மெயினா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொகாநிலை தொடர் மொழிகள் எத்தனை? சோ ஏற்கனவே நம்ம பார்த்தது தொகைநிலை தொடர். சோ அந்த தொகைநிலை தொடருக்கு அடுத்து தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடியது தொகாநிலை தொடர். சரி, அப்ப தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து நம்மளுக்கு நினைச்சுவாங்க வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. சரிங்களா, வாய்ப்புகள் உள்ளது. தொகைநிலை, தொகா நிலை. சோ இத வந்து பாத்தீங்கன்னா மெயினா தெரிஞ்சுக்கோங்க. சோ அடுத்து பாருங்க, தொகாநிலை தொடர் வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், எழுவாய் தொடர், வெளித்தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் என்ற 9 வகைப்படும். வழுக்கள் எத்தனை வகைப்படும்? திணைவழு, பால்வழு, இடவழு, காலவழு, வினாவழு, விடைவழு, மரபு வழு என 7 வகைப்படும். திணை வலுவமைதி மற்றும் பால் வலுவமைதி எக்காரணங்களால் நிகழக்கூடும்? உவப்பு, உயர்வு, சிறப்பு, சினம், இழிப்பு ஆகிய 5 காரணங்களால் நிகழக்கூடும். வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, வினாமொழி விடை. அடுக்கு தொடர் என்றால் என்ன? அசை நிலைக்கும் விரைவு, சினம், மகிழ்ச்சி, அச்சம், துன்பம் போன்ற பொருள் நிலைக்கும் இசையை நிறைப்பதற்கும் ஒரு சொல் 2 அல்லது 3 அல்லது 4 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். இழிந்தவன் தன்னில் உயர்ந்தவனிடத்தில் இரத்தல் ஈ, தன்னிடம் ஒரு தொத்தவனிடம் கேத்தல் சா, தோளா தா, இரத்தல் தந்தை ஈ. உயர்ந்தவன் தன்னில் இழிந்தவனிடம் கேட்டல் கொடு, மைன் கொடு. பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் சோ மெயினானது பொருட்கோள் 8 வகைப்படும். 1 ஆற்று நீர் பொருட்கோள், மொழி மாற்று பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், கூட்டுவில் பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், அலை மறி பாப்பு பொருட்கோள், கொண்டு போட்டு பொருட்கோள், அடி மறி மாற்று பொருட்கோள் என்று பொருட்கோளானது 8 வகைப்படும். இடை சொற்கள் என்றால் என்ன? இடை சொற்கள் ஐ முதலிய வேற்றுமை உருபுகளும், விகுதி முதலிய வினை உருபுகளும், சாரியை உருபுகளும், போல புரைய
போன்ற உவம உருபுகளும் இசை நிறை அசை நிலையாய் வருவனவும் குறிப்பின் வருவனவும் தாமாக தனித்து நடந்தலின்றி பெயர் வினை சொற்களின் பின்னும் முன்னும் வருவன இடைச்சொற்களாகும். இனம் இல்லா அடைமொழிக்கு உதாரணம் வெண்ணிலா, செஞ்ஞாயிறு, முழங்கு. உரி சொற்கள் என்றால் என்ன? செய்யுளுக்கே உரிமை உடையனவாய் வரும் சொற்கள் உரி சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது. பெயர் வினைகளை அடுத்து அவற்றின் பண்பை உணர்த்தும் உரிமை பூண்ட சொற்கள் உரி சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது. கடி என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் யாது? காவல், கூர்மை, மனம், விளக்கம், அச்சம், உயர்வு, வேகம், மிகுதி, புதுமை, ஒளித்தல், நீக்கல், திருமணம், கரிப்பு ஆகிய 13 குணங்களில் வரக்கூடியது. சால, உரு, தவ, நனி, களி, கூறு ஆகிய 6 உரி சொற்களும் எக்குணத்தை உணர்த்துகிறது. மிகுதி என்ற குணத்தை உணர்த்துகிறது. எழுத்து அதிகாரம் எத்தனை இயல்களை கொண்டது? எழுத்து அதிகாரம் எத்தனை இயல்களை கொண்டது? பாயிரம் தவிர்த்து 5 இயல்கள். எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யிற்று புணரியல், உருபு புணரியல். சொல் அதிகாரம் எத்தனை இயல்களை உடையது? 5 இயல்களை உடையது. பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல். ஏகார இடைச்சொல் உணர்த்தும் பொருட்கள் யாவை? ஏகாரம் இடைச்சொல் உணர்த்தும் பொருள்கள் யாவை? பிரிநிலை, வினா, என், ஈற்றசை, தெளிவு, இசை நிறை. ஓகார இடைச்சொல் உணர்த்தும் பொருள் யாவை? ஓளிசை, வினா, சிறப்பு, எதிர்மறை, தெரிநிலை, கழிவு, அசைநிலை, பிரிநிலை. என, என்று என்னும் இடைச்சொல் உணர்த்தும் பொருள் யாவை? வினை, பெயர், குறிப்பு, இசை, எண், பண்பு. என்னும் இடைச்சொல் உணர்த்தும் பொருள் யாவை? எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம். கொண்டு கூட்டு பொருட்கொள் என்றால் என்ன? சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு பொருந்த கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருட்கொள் எனப்படும். செவ்வன் என்றால் என்ன? மிக முக்கியமான பகுதி. செவ்வன் என்பது பெயர் வினைகளின் இடையே எண்ணிடை சொற்கள் மறைந்து நிற்க எண்ணி நிற்பது செவ்வன் எனப்படும். செவ்வன் எனப்படும். தில் என்னும் இடைச்சொல் தரும் பொருள் யாது? விளைவு, காலம், ஒளி, இசை. மண் என்னும் இடைச்சொல் உணர்த்தும் பொருள் யாது? அசைநிலை, ஒளி, இசை, ஆக்கம், கழிவு, மிகுதி, நிலைப்பேறு. மற்று என்னும் இடைச்சொல் உணர்த்தும் பொருள் யாது? வினை, மாற்று, அசைநிலை, பெரிது. மற்றையது என்னும் இடைச்சொல் உணர்த்தும் பொருள் யாது? சுட்டியதற்கு இனமாய் வரும். கொள் என்னும் இடைச்சொல் உணர்த்தும் பொருள் யாது? ஐயம், அசைநிலை. ஓடு, செய்ய என்னும் இடை சொற்கள் உணர்த்தும் பொருள் இசை நிறை பொருளை தருவன. அந்தில், ஆங்கு என்னும் இடை சொற்கள் உணர்த்தக்கூடிய பொருள் அசை நிலை இடப்பொருள். அம்ம என்னும் இடைச்சொல் உணர்த்தும் பொருள் யாவை? உரையசை பொருள், கேன்மீன் என்ற ஏவல் பொருள். இதை ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. மிக முக்கியமானது. மாவன் கிளவி வியங்கோல் அசை சொல். மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அது ஆற்று நீர் பொருட்கொள். ஏற்ற பொருளுக்கு இயையும் மொழிகளை மாற்றி ஓர் அடியுள்ளுள் வழங்கும் மொழி மாற்று பொருட்கள். மொழி மாற்று பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு: ஒரு செய்யுளில் முதலிலும் ஏற்றிலும் நின்ற சொற்கள் தமக்குள் பொருள் நோக்குடையதாக அமைவது பூட்டுவில் பொருட்கோள்.
ஒரு செயலின் நடுவே நிற்கிற சொல்லானது அச்செயலின் முதலிலும் இறுதியிலும் சென்று பொருளை கூடுவது தாப்பிசை பொருட்கோள் ஆகும். செயலின் ஈற்றில் நின்ற சொல் நடுவிலும் அதன் பின் முதலிலும் சென்று இயைந்து பொருள் கொள்வது அலைமறி பாப்பு பொருட்கோள். அடிமறி மாற்று பொருட்கோள் என்றால் என்ன? செய்யுளில் அமைந்த ஏதேனும் ஒரு அடியை எடுத்து அச்செயலில் முதல் இடை நடு ஆகிய ஏதேனும் ஓரிடத்து கூட்டினும் பொருளும் ஓசையும் வேறுபடாத சிறப்பினை உடையது அடிமறி மாற்று பொருட்கோள் என்று அழைக்கப்படக்கூடியது. இடை சொற்கள் என்றால் என்ன? தனித்து நிற்கும் தன்மையின்றி பெயர் வினைகளுக்கு உறுப்பாய் வருவது. பெயர் மற்றும் வினைக்கு முன்னும் பின்னும் வரக்கூடியதை நாம் என்ன சொல்றோம்? இடைச்சொற்கள் என்று அழைக்கிறோம். எவை இடைச்சொற்களாக வரக்கூடியது? வேற்றுமை உருபுகள், விகுதி மற்றும் இடைநிலை ஆகிய வினை உருபுகள், சாரியைகள், உவம உருபுகள், அசை நிலையாய் வருபவை, இசையை நிறைவிக்கும் ஏ ஓ போன்ற குறிப்பால் பொருள் உணர்த்துவன. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இடைச்சொற்களாக வரக்கூடியது. இடைச்சொற்கள் உணர்த்தும் பொருள்கள் யாவை? தெரிநிலை, தேற்றம், ஐயம், முற்று, எண், சிறப்பு, எதிர்மறை, எச்சம், வினா, விளைவு, ஒளி இசை, பிரிநிலை, கழிவு, ஆக்கம். இது ஃபுல்லாமே இடைச்சொற்கள் உணர்த்தக்கூடிய பொருட்கள். உயிர் பொருள் மற்றும் உயிர் அல்லாத பொருள் இரண்டுக்கும் பொதுவான தொழில் பண்புகள் யாவை? உயிர் பொருளுக்கும் உயிர் அல்லாத பொருளுக்கும் இரண்டுக்கும் பொதுவான தொழில் பண்புகள் யாவை? தோன்றல், மறைதல், வளர்தல், சுருங்கல், நீங்கல், அடைதல், நடுங்கல், இசைத்தல், ஈதல். மிகுதி என்னும் ஒரு குணத்தை உணர்த்துகின்ற பல உரி சொற்களை குறிப்பிடுக. மிகுதி என்னும் ஒரு குணத்தை உணர்த்துகின்ற பல உரி சொற்களை குறிப்பிடுக. சால, உரு, தவ, நனி, கூர், களி என்னும் 6 சொற்களும் மிகுதி என்னும் ஒரு குணத்தை உணர்த்துவனவாக அமைந்துள்ளது. அப்ப மிகுதி என்ற ஒரு குணத்தை உணர்த்தக்கூடிய பல உரி சொற்கள் எது? இங்க பாருங்க, சால, உரு, தவ, நனி, கூர், களி என்னும் 6 சொற்கள். கடி என்னும் உரிச்சொல் உணர்த்தக்கூடிய குணம் காப்பு, கூர்மை, விரை, விளக்கம், அச்சம், சிறப்பு, விரைவு, மிகுதி, புதுமை, ஆர்த்தல், வரைவு, மன்றல், கரிப்பு. சொல் என்னும் ஒரு குணத்தை உணர்த்துகின்ற உரிச்சொல் மாற்றம், நுவல், செப்பு, உரை, கரை, நொடி, இசை, கூற்று, புகழல், மொழி, கிளவி, விளம்பு, அறை, பாட்டு, பகர்ச்சி, இயம்பல். ஓசை என்னும் ஒரு குணம் உணர்த்தும் பல உரி சொற்கள் முழங்கு, முழக்கு, இரட்டு, ஒளி, களி, இசை, துவை, பிளிறு, இறை, இறக்கு, அழுங்கு, இயம்பல், திபில், குளிரு, அதிர், குறை, சுனை, சிலை, சும்மை, கௌமை, கம்பளை, அரவம், ஆர்ப்பு போன்றது. வியங்கோல் எவ்விடத்தில் வரும்? 3 இடங்களிலும் வரக்கூடியது வியங்கோல். ஏவல் வினை எந்த இடத்தில் வரும்? முன்னிலையில் மட்டுமே வரக்கூடியது. ஒன்றொளி பொதுச்சொல் என்றால் என்ன? ஒன்றொளி பொதுச்சொல் என்பது உயர்திணை, அஃறிணை ஆகிய இரு திணைகளிலும் ஆண்பால் பெண்பால் இரண்டிற்கும் பொதுவாகிய ஒரு சொல்லில் ஒரு பாலை விளக்கி. இரண்டுக்கும் பொதுவாகிய ஒரு சொல்லில் ஒரு பாலை விளக்கி மற்றொரு பாலை காட்டும் சொல். இடை சொற்கள் எவ்வொரு பொருளில் வரக்கூடியது? தெரிநிலை, தெளிவு, ஐயம், முற்று, எண், சிறப்பு, எதிர்மறை, எச்சம், வினா, விருப்பம், ஒளி இசை சொல், பிரிநிலை, கழிவு, ஆக்கம்.
போன்ற பிற சொற்களில் வரக்கூடியது இடைச்சொற்கள். சரிங்களா? இடைச்சொற்கள்ங்கிறத மெயினா பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த செக்ஷன் வந்துருது. சரிங்களா? சோ அப்ப இந்த நன்னூல்ல எடுத்துக்கிட்டோம்னா இடைச்சொல் எந்தெந்த பொருட்களில் வரக்கூடியது இறுதினா தெரிநிலை, தெளிவு, ஐயம், முற்று, எண், சிறப்பு, எதிர்மறை, எச்சம், வினா, விருப்பம், ஒளி, இசைச்சொல், பிரிநிலை, கழிவு, ஆக்கம் போன்ற பிற பொருட்களில் வரக்கூடியது. சோ இந்த நன்னூல்ங்கிற பகுதியில நம்ம என்ன செஞ்சிருக்கோம், டோட்டலா 342 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம் ஆன்லைன்ல. அதற்கான ஆன்சரும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பார்த்திருக்கோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்துக. இந்த 2024ஆம் ஆண்டு அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ள ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சுபிக்குழு வழங்கக்கூடிய வினா வங்கி கிட்டத்தட்ட 14,000 ஆன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உள்ளடக்கியது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4,750 வினாக்கள் 4 ஆப்ஷனோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுக்குறோம். சோ இது ரெண்டுமே இறுதி கட்டத்துல ஒவ்வொரு ஆசிரியர்களுமே கையில் வைத்திருக்கக்கூடிய பகுதி. இதை முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழு கொடுக்கக்கூடிய பயிற்சி தகவல்களை முழுமையாக பயன்படுத்துக. உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.